எந்த அளவுக்கு ஒரு மங்களகரமான விஷயத்த ஒரு சிவத்தையும் சவத்தையும் நீங்க எப்படி ஒரு சமமா பேசலாம்? அமித்ஷாவை மண்ணு கவ வைப்பாராம் சார். இதுக்காகவே மீடியான்றது மக்களோட பிரதிநிதி. மீடியாக்கு யூ ஆர் ஆன்சரபிள். இது ஜனநாயகம். எவ்வளோ காலமா நீ திமுக உழைச்சாலும் உனக்கு அந்த முதல்வர் சீட்டு ரிப்போர்ட்ஸ் நவ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவை சார்ந்த செல்வி பிரியாஸ்ரீ அவர்கள். வணக்கம். திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கு. ஆனால் அதை எதிர்த்து தமிழக அரசு உச்ச நீதிமன்றம் போயிருக்கு. அதுக்கு அவங்க சொல்ற கருத்து என்ன அப்படின்னா, தமிழர்களுடைய கலாச்சாரத்தையும் பண்பாடையும் கெடுக்கும் விதமாக தான் இந்த தீர்ப்பு இருக்கு அப்படின்றதுனால நாங்கள் உச்ச நீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு பண்ணியிருக்கோம் அப்படின்ற. முதல்ல ஆங்கில புத்தாண்டு 2026 வாழ்த்துக்கள் உங்களுக்கும் எல்லா நேயர்கள் மீடியாக்களுக்கும். இந்த புத்தாண்டோட ஒரு மிகப்பெரிய வெற்றி இன்னைக்கு நமக்கு கிடைச்ச மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட மதுரை அமர்வு தீர்ப்பு. ஏன்னா காலாகாலமா வந்த தமிழனின் மரபு அங்க தீபம் ஏற்றலாம் அப்படின்றது. இத நான் சொல்றேன், திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு மாநில அளவே இன்னைக்கு உங்களால அமைதி காக்க முடியலையே சார். திரு ஸ்டாலின் அவர்களே, அதாவது இன்னைக்கு திமுகன்றது அறிவு இயக்கமா இல்லை தமிழ்நாட்டின் சரிவு இயக்கமா அப்படின்ற கேள்வியில நிக்கிற இன்னைக்கு தமிழ்நாட்டை நிக்க வச்சுட்டு 9.5 லட்சம் கோடி கடன், தூய்மை பணியாளர்கள் போராட்டம், அரசு ஊழியர்கள் இன்னுமே அவங்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் கொடுக்கல. அடுத்து டிரான்ஸ்போர்ட்ல அவ்வளோ ஊழல், பக்கத்து ஊழல், பக்கத்து பிரச்சனை. இந்த அளவுக்கு ஒரு தமிழ்நாட்டை பின்னோக்கி கொண்டு போயிட்டு இன்னைக்கு மாநில அளவே ஒரு செயல்படுத்த முதல்வரா இருக்க வக்கில்லாத நம்ம முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்தியா லெவலுக்கு போயிட்டாரு. அப்பா அதாவது இந்தியா அளவுல இன்னைக்கு அன்பை புகட்டும் ஆன்மீகத்தை சில பேர் அந்த ஒரு சிலர் வம்புக்காக பிரயோகிக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. நான் நினைக்கிறேன் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கண்ணாடியை பார்த்து பேசுறாரோன்னு டவுட்டா இருக்கு. சோ அந்த மாதிரி இன்னைக்கு இந்த ஒரு திருப்பரங்குன்றம் ஒரு பிரச்சனையா அப்படின்ற ஒரு கேள்வியில ஒரு சாதாரண ஒரு தீபம் ஏற்ற போன ஒரு மங்களகரமான ஒரு தீபம் ஏற்ற போனதை இன்னைக்கு நாடே பத்தி எரியும் ஒரு பிரச்சனையா ஆக்கிடுச்சு இந்த திமுக அரசு. ஏன்னா இவங்களுக்கு 4.5 வருஷம் நான் ஆட்சியில என்ன பண்ணேன், 4.5 வருஷமா என்ன நான் பண்ணேன், மக்களுக்கு என்ன நலன்கள் கொடுத்தேன், தமிழ்நாட்டை என்ன முற்போக்கு சாதனைகள் பண்ணேன்ற ஒரு எல்லாமே சோதனையா முடிஞ்சதுனால ஊழலையும் இன்னைக்கு மக்களை நடுத்தருக்கு கொண்டு வந்த சாதனைகளை தவிர வேற எந்த சோதனையும் இல்லாத திமுக அரசு கருணாநிதி காலத்திலேருந்து வெறும் மொழியையும் மதத்தையும் மட்டும் ஒரு பிளவுவாத சக்தியாக துஷ்பிரயோகம் பண்ணி அரசியலில் முன்னேற நினைக்கும் இந்த திமுக அரசு இது திருப்பரங்குன்றம்ன்றது அவங்களோட ஒரு மக்களை பிளவுபடுத்தும் வெறும் ஒரு ஆயுதம் மட்டுமே. ஏன்னா எலெக்ஷன் பக்கத்துல வருது. ஓகே, ஆனா இதுல என்ன சந்தேகம் அப்படின்னா, இங்க வைக்கிற குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, அறநிலையத்துறை எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இங்க முருகர் மாநாடு பண்ணது அறநிலையத்துறை தான், தமிழக அரசு. ஆனா அதே நேரத்துல கிறிஸ்துவருடைய கிறிஸ்துமஸா இருக்கட்டும் இல்ல ரம்ஜானா இருக்கட்டும் அவங்க போய் பங்கெடுக்கிறாங்களே தவிர இது வரைக்கும் தமிழக அரசா பண்ணதில்லை. ஆனா இங்க ஹிந்துக்களுக்காக மட்டும்தான் மாநாடு நடத்தியிருக்காங்க அப்படின்றப்ப எப்படி இவங்க ஆன்மீகத்துக்கு எதிர் அப்படின்னு பேசுறாங்க? ஏன்னா இன்னைக்கு as we speak நேத்திக்கு திருப்பரங்குன்றம்ல ஒரு பிரச்சனை வந்த அப்புறம் இன்னைக்கு அதே திருப்பூர்ல அதே முருகருக்கான ஒரு கோவிலை இடிக்கிறீங்க. என்ன பழி வாங்குறீங்களா நான் கேக்குறேன். அதாவது இது கடவுளை பழி வாங்கல, இந்துக்களை பழி வாங்கல. ஒரு முருக பக்தனையும் ஒரு தமிழனையும் இன்னைக்கு திமுக அரசு இந்த ஒரு செயலால பழி வாங்குது.
அதாவது இன்னைக்கு ரகுபதி அவர்கள் சொல்றாரு, எந்த அளவுக்கு இழிவுபடுத்தி பேசுறாருன்னா, ஒரு பிணத்தை எங்க எரிக்கணுமோ அங்கதான் எரிக்கணும், அந்த மாதிரி தீபத்தை எங்க ஏத்தணுமோ அது ஒரு சர்வே கல்லியா, அங்கேயே தீபம் ஏத்துறீங்க அப்படின்னு கேக்குறாரு. நான் கேக்குறேன், எந்த அளவுக்கு ஒரு மங்களகரமான விஷயத்த, ஒரு சிவத்தையும் சவத்தையும் நீங்க எப்படி ஒரு சமமா பேசலாம்? ஒரு பிணத்தையும் தீபத்தையும் எப்படி நீங்க சமமா வச்சு பேசலாம்? இதுக்கு ரகுபதி அவர்கள் ஒரு முருக பக்தர்கிட்டயும் மன்னிப்பு கேட்டே ஆகணும், ஒரு தமிழன் கிட்டயும். ஏன்னா இன்னைக்கு தமிழனின் மரபை, தமிழனின் கலாச்சாரத்தை இழிவுபடுத்தி ஒரு கொச்சைப்படுத்தி பேசும் ரகுபதி அவர்கள், எந்த விதத்துல நீங்க ஒரு மரபையும் ஒரு கலாச்சாரத்தையும் ஒரு கொச்சைப்படுத்தி பேச உங்களுக்கு யாரு சார் அதிகாரம் கொடுத்தா? அது சர்வே தூணாவே இருக்கட்டுமே, அதுக்கு சர்வே தூணாவே இருக்கட்டுமே. அங்க மீடியால கேக்குறாங்க, மீடியால ஒருத்தர் கேக்குறாரு, சார் நீங்க அது தீப தூணுக்கு ஆதாரம் இல்லைன்னு சொல்றீங்க, அப்ப சர்வே தூணுன்றதுக்கு ஆதாரம் இருக்கா? தெரியல. அப்போ நீங்க அங்க ஏத்தக்கூடாது, ஏன்னா அங்க முருகர், அங்க முஸ்லிம்களின் தர்கா இருக்கு, 2 மதங்கள் ஒன்றா இருக்கிறதுனால ஏதோ ஒரு பிரச்சனை கிளம்புன்றதுனால ஏத்தக்கூடாதுன்றீங்கன்னா, அந்த மீடியாவில் ஒருத்தர் சொல்றாரு, 2-3 எக்ஸாம்பிள் கொடுத்து, இங்கெல்லாமும் அப்படிதானே சார் இருக்கு, அங்கெல்லாம் ஏத்திட்டு தானே இருக்காங்கன்னா தெரியாது. அப்ப எதுவுமே தெரியாத ரகுபதி அவர்கள் இன்னைக்கு பிரஸ் மீட்ல பேசுறாரு, அமித்ஷாவை மண்ணு கவ வைப்பாராம். சார் இதுக்காகவே இன்னைக்கு நீங்க ஒரு ஹிந்துக்களையும் ஒரு தமிழனையும் ஒரு முருக பக்தனையும் மார்ல குத்தினதுனால, அந்த கோவிலை இடிச்சதுனாகவே உங்களை மண்ண கவ வைப்பாங்க மக்கள் 2026ல. ஆனா தொடர்ந்து இந்த திருப்பரங்குன்றம் விஷயம் இப்படி போயிட்டு இருக்கும்போது இவங்க சொல்ற கருத்து என்ன அப்படின்னா, நாங்க 2 மதத்துக்கு இடையில எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுனால தான் நாங்க இந்த முடிவை எடுக்கிறோம். நீங்க இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் கூட இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. வக்பு வாரியம் தொடர்பாக அவங்களும் தான் வழக்கு போட்டிருக்காங்க. பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் நாங்க இதை எடுக்கிறோம், அதை எதுக்கு நீங்க இந்த விதமாக பார்க்கணும்? சேகர்பாபு அவர்களும் அதான் சொல்றாங்க, ஆன்மீக ரீதியா பல விஷயங்களை எங்க தமிழக அரசு பண்ணியிருக்காங்க ஹிந்துக்களுக்கு, ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு இதை மட்டும் எடுத்து சித்தரிக்கிறாங்க அப்படின்றதான் சொல்றேன். அதான் இன்னைக்கு இந்து அறநிலைத்துறை அமைச்சர் திரு சேகர் பாபு அவர்கள், அதான் ஆன்மீகத்தை பிடிச்ச சனின்னே சொல்லுவேன். ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வெக்கக்கேடு சேகர் பாபு அவர்கள் மாதிரி ஒருத்தர் HRNCE மினிஸ்டரா இருக்கிறது, இந்து அறநிலைத்துறை அமைச்சரா இருக்கிறது. ஒரு சாதாரண மனுஷனா இருக்க முடியலையா? உன்ன ஒரு சாதாரண பக்தனை பார்த்து என்ன கேள்வி கேட்குறீங்க? நீ என்னையா தின்றன்னு என்ன கேள்வி அது? அதாவது இன்னைக்கு ஒரு மனுஷனா கூட, அன்னைக்கு கூட ஏதோ ஒரு கோவில்ல அவசரமா போனப்போ ஒரு அம்மாவை பார்த்து அவர் ஒரு இழிவா பேசியிருக்காரு, கூட்டத்துல நின்று பேசின அம்மாவை பார்த்து அப்படின்னு ஏதோ மிரட்ட போயிருக்காரு. அதாவது இன்னைக்கு ஒரு சாதாரண மனுஷனா கூட நடக்க தெரியாத சேகர் பாபு அவர்கள், மீடியாவை மதிக்க தெரியாத சேகர் பாபு அவர்கள், மீடியான்றது மக்களோட பிரதிநிதி சார், மீடியாக்கு யூ ஆர் ஆன்சரபிள். எதுக்கு மினிஸ்டரா உட்கார்ந்துருக்கீங்க? எதுக்கு மக்கள் உங்களை ஓட்டு போட்டு அங்க மினிஸ்டரா உட்கார வச்சிருக்காங்க? மீடியான்றது மக்களோட பிரதிநிதி, மீடியாக்கு யூ ஆர் ஆன்சரபிள். இது ஜனநாயகம். இது என்ன கொடுங்கோல் ஆட்சியா நடக்குது? மீடியா வந்தாலே என்ன சொல்றீங்க? காது கேட்கலையே. காது கேட்காத கண்ணு தெரியாத பல்லு பிடுங்கின பாம்பு சேகர் பாபு அவர்கள், இன்னைக்கு அறிவாலயத்தின் பல்லு பிடுங்கின பாம்பு சேகர் பாபு அவர்கள் வேற என்ன பேசுவாருன்னு இன்னைக்கு எல்லாம் ஜிங்ஜாங் பாபு அவர்கள் அவரு எங்களை உண்மையான பக்தர்கள் புரிஞ்சுப்பாங்க அப்படின்ட்டு ஸ்டாலின் அவர்களும் சொல்றாரு. யாரோட பக்தர்கள்? இன்னைக்கு திமுகவினர்லாம் பாவங்க, வெறும் கருணாநிதி குடும்பத்தின் பக்தர்கள். அந்த பக்தர்கள் வேணா புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா எவ்வளோ காலமா நீ திமுக உழைச்சாலும் உனக்கு அந்த முதல்வர் சீட்டு வெறும் உதயநிதி, அடுத்து இன்பநிதி. முதல்வர் சீட்டே விடுங்க, இன்னைக்கு நான் சேலஞ்ச் விடுறேன், ஐ வில் சேலஞ்ச் ஸ்டாலின். இன்னைக்கு நீங்க திமுகவினர் இவ்வளோ தூரம் இளைஞர்களை இழுக்கிறீங்கல்ல, இவ்வளோ தூரம் இளைஞர்களின் கூட்டம், இப்ப நேத்து கூட இளைஞர்களின் கூட்டம் இழுத்துட்டோம், நாங்க இவ்வளோ பேரை காட்டிட்டோம் அப்படின்னு பேசுறீங்கல்ல, ஏன் அதுல எவ்வளோ இளைஞர்கள் உயிரை விட்டு திமுக உழைக்கிறான்?
நான் சேலஞ்ச் விடுறேன் ஸ்டாலின் அவர்களை, உதயநிதி அவர்களை, உங்களால அதுல டாப்பா பர்ஃபார்ம் பண்ற இளைஞரை இன்னைக்கு திமுகவின் இளைஞர் அணி தலைவரை ஆக்குவீங்களா? அந்த தில் இருக்கா? இன்னைக்கு முதல்வர் பதவி என்ன, துணை முதல்வர் பதவி என்ன, திமுகவின் இளைஞர் அணி பதவி கூட எந்த திமுக காரன் எந்த மண்ண கவினாலும் நினைக்க முடியாது, நினைச்சு கூட பார்க்க முடியாது, கனவு கூட காக்க முடியாது, பகல் கனவு. சோ அந்த அளவுக்கு அவங்க இருந்துட்டு நான் கேக்குறேன், இன்னைக்கு திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை ஏன் இன்னி வரைக்கும் உங்களால எந்த சாதனைகளும் பண்ண முடியாம மதத்தாலையும் மொழியாலையும் மட்டும் மக்களை பிளவுபடுத்த நினைக்கும் இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் எந்த அளவுக்குன்னா, அதாவது இன்னைக்கு திருப்பரங்குன்றம் பிரச்சனை மக்களை வெறும் ஒரு மதத்தால் பிளவு, சரிம்மா நீங்க சொல்ற மாதிரி முஸ்லிம்கள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்கன்னா என்னைக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணும்? 1ஆம் தேதி தீர்ப்பு வந்து தீபத்தை இவங்க ஏத்த போனாங்கல்ல, அன்னைக்கு யாரோ முஸ்லிம்கள் நின்றாங்களா? அன்னைக்கு அந்த தர்காக்காரங்க அன்னைக்கு தடுத்தாங்களா? அன்னைக்கு அங்க லோக்கல் முஸ்லிம்கள் அன்னைக்கு தடுத்தாங்களா? லோக்கல் மக்கள் யாராவது பிரச்சனை பண்ணாங்களா? பண்ணலையே. வேணுக்குன்னு ஒன்னும் இல்லாத பிரச்சனையா? அதாவது இன்னைக்கு நீதிபதி அவர்கள் கரெக்டான தீர்ப்புல he has mentioned law and order issue is an imaginary ghost. இது ஒரு பிரச்சனைன்றதே ஒரு பூதம், ஒரு நீங்களா கற்பனையா உருவாக்கின பூதம் அப்படின்னு நச்சுன்னு போட்டாரு. ridiculous and hard to believe the fear of a mighty state that by allowing representatives of Devasthanam to light a lamp at the stone pillar on a particular day in a year will cause disturbance to public peace. நீங்க ஒரு பெரிய மாநிலமே ஏயா ஒரு தீபம் ஏத்தரலையா பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு கேலியா பேசியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் இட் மே ஹேப்பன் only if, இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம், only if such a disturbance is sponsored by the state itself. நீங்களா மாநிலமா நினைச்சாதான், மாநில அரசா நினைச்சாதான் இது ஒரு பிரச்சனை. we pray the state, we pray no state should stoop to that level to achieve their political agenda. கிளியரா போட்டாங்களே, நறுக்குன்னு போட்டாங்களே, திமுகவை குட்டுன்னு குட்டியிருக்காங்க. இதை விட மண்ணை கவ வைக்க முடியுமான்னு நான் கேட்கிறேன். அதாவது உங்களோட ஒரு தனிப்பட்ட ஒரு அரசியல் நோக்கத்துக்காக இன்னைக்கு மக்களை பிளவுபடுத்தி ஆள நினைக்கும் இந்த திமுக அரசு வேணும்னே அந்த வக்ஃப் போர்டை தூண்டி, வேணும்னே அந்த முஸ்லிம்களை தூண்டி, அவங்கள வேணும்னே ஒரு ஆதாரத்துக்காக ஒரு ஃபைல் பண்ண வச்சிருக்காங்க இன்னைக்கு இந்த கோர்ட்ல.